மூன்றாவது கூட்டத்திற்கு வருகின்ற அனைத்து அறிமாக்களையும் வணங்கி சென்ற மாதத்திற்கான செயலறிக்கையை வாசிக்கின்றேன். 1/8/2025 அன்று அஞ்சூரணிக்காடு முருகானந்தம் அவர்களின் வீட்டின் மேற்கூரை பலத்த காற்றின் காரணமாக தூக்கி வீசப்பட்டு சேதமடைந்ததை முன்னிட்டு நமது சங்கத்தின் பொருளாதார வாயிலாக தெரியப்பட்ட அக்குடும்பத்தினருக்கு நமது சங்கத்தின் உறுப்பினர் மூலமாக வசூலிக்கப்பட்டு ரூபாய் 10,000 நிதியுதவி அளிக்கப்பட்டது. 2/8/2025 அன்று நமது சங்க உறுப்பினர் இளையவட்டை பாலசுப்ரமணியம் அவர்களின் மகன் திரு ராஜவாசன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பேராவூரணி அன்பில்நாம் அறக்கட்டளையில் முதியோர் இல்லத்தில் 25 கிலோ அரிசி மூட்டை வழங்கப்பட்டுள்ளது. திருச்சி சாரநாதன் இன்ஜினியரிங் கல்லூரியில் ஆகஸ்ட் மாதம் 16 மற்றும் 17ஆம் தேதியில் நடக்க இருந்த லயன்ஸ் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நமது சங்கத்தின் சார்பில் செயலாளராகிய நான் பங்கேற்றேன். கிரிக்கெட் போட்டி 3/8/2025 கிரிக்கெட் போட்டி பயிற்சிக்காக புதுக்கோட்டை ராஜாஸ் கல்லூரிக்கு சென்று பயிற்சியில் ஈடுபட்டிருந்தேன். இதுவரை பசிப்பினி போக்கும் திட்டத்தில் மட்டும் 45 நாட்கள் நமது சங்கம் வெற்றி வகை சூடியுள்ளது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 5/8/2025 அன்று நமது சங்கம் சார்பில் பின்னவாசல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் 50 பாலூட்டும் தாய்மார்களுக்கு ரூபாய் 500 மதிப்புள்ள ஊட்டச்சத்து பெட்டகம் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. 5/8/2025 அன்று உடையநாடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் வகையில் காமராஜர் ஒரு சகாப்தம் எனும் தலைப்பில் மாணவ மாணவியர்களுக்கு பேச்சு போட்டி நடத்தி அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு காமராஜர்